ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ்ச்சவங்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். தமிழ்நாட்டில் கிடைக்காத பொருள் வந்து இங்கே கேரளாவில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேண்டு அது இல்லை, அது எலவுட் இல்லை அங்கே விற்கிறதுக்கு. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியலை. வாங்க பார்க்கலாம், நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. சரி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடி வந்தாச்சு. இப்போ நான் நிற்கிற இடம் கேரளாவில் பாலக்காட்டில் நிற்கிறேன். இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், பாருங்கள். உள்ளே போய் பார்ப்போம் கடைக்கில் எப்படி இருக்குது, என்னம்மா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. இது நமக்கு குடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் நான் குடிக்கிற இடத்துல இல்லை, அந்த இடத்துல இது விற்கிறதும் இல்லை. இப்படி எங்கேயாவது வெளி ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் இப்படி ஏதாவது இந்த கல்லை பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த கடை. ஒரு ஆள் குந்திட்டு இருக்கிறாரு, வெயிட்டிங். வேறு ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு வந்தார். கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன், கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு தெரியாது இல்லையா அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி. கல் சூப்பராகவே இருக்குது. என்னென்னா இப்போ மார்னிங் இறக்குன கல் புதுசாக வந்திருக்கு. இப்போ தான் அந்த முட்டியில் ஊற்றி தந்தாங்க. நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது. சொல்லுவாங்க ஒரு பனை கல்லுன்னு சொல்லி, ஒரு பனையில் இறக்கின கல். இந்த கல்லுன்றது எங்களோட பாரம்பரிய பானம். இதை குடித்தவனுக்கு கிட்னி போனதும் இல்லை, லிவர் போனதும் இல்லை, வாழ்க்கை போனதும் இல்லை. அப்படி ஹிஸ்ட்ரியில் நான் கேள்விப்படவும் இல்லை. இதை பார்த்திங்கன்னா கல் விற்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தடை. இதை தமிழ்நாட்டிலையும் தடை எடுத்தாங்கன்னா எத்தனை விவசாயிகளுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இதுக்கு இப்படி வச்சுருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான இயற்கை பானத்தை குடிக்காமல் கள்ளச்சாராயத்தை குடித்து கொத்தாக சாகுறாங்க. இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டிலையும் இதை குடிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் வந்திருக்கிறோம் இன்னொரு கடைக்கு. ஸோ இங்கே ஒரு முட்டை தந்துருக்காங்க, ஓம்பளே தந்தாச்சு. இங்கேயே முடித்தாச்சு. இனி வீட்டுக்கு கிளம்புவோம். ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, அது என்னென்னு தெரியல. அவங்களுடைய மிக்சிங் போல் இருக்குது. ஓகே சொந்தங்களே, இத்துடன் முடிக்கிறேன்.